எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருப்பதி திருமலா அப்டேட்ல சமீபத்தில் நடந்த டிடிடி நிர்வாகத்திற்கும் ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு இடையில் நடந்த மீட்டிங் பற்றிய விவரமும், அந்த மீட்டிங்ல பக்தர்களுக்கு உண்டான நன்மை பயக்கும் கூடிய விவரங்கள் பற்றி பேச்சுவார்த்தைகள் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம். டிடிடி சேர்மன் திரு பி.ஆர். நாயுடு அவர்கள் தலைமையில ஒரு குழு ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களே அவங்களோட செக்ரட்டரியேட்ல சந்திச்சாங்க. இந்த சமயத்துல ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடைபெற்றது. இந்த புதிய குழுவானது பதவியேற்று தற்போது 9 மாசம் ஆகுது. அதனால இந்த 9 மாசத்துல நடந்த நிகழ்வுகள் மற்றும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியவற்றை பற்றி டிடிடி நிர்வாகத்தினுடைய சேர்மன் பி.ஆர். நாயுடு அவர்கள் சிஎம்க்கு அப்ரைஸ் பண்ணாங்க. அதில் முக்கியமாக லட்டு பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதத்தில் செய்யப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் மற்றும் எண்ணிக்கை அதிகப்படுத்திய விவரங்களை தெரிவிச்சிருக்காங்க. புதிய குழு அமைச்சதுக்கு அப்புறம் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளான பிரம்மோற்சவம், ரத சப்தமி, வைகுண்ட ஏகாதசி, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்வதற்கு உண்டான சிறப்பு வசதிகள் என்னென்ன செய்து கொடுத்திருந்தாங்க, அதோடைய பக்தர்களுடைய ஃபீட்பேக் பற்றிய விவரங்கள் கொடுத்திருந்தாங்க. அதை தவிர பத்மாவதி தாயார் கோயில்ல தினமும் தற்போது பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 பக்தர்கள் பத்மாவதி தாயார் கோயிலுக்கு வராங்க என்றும், அதனால பத்மாவதி தாயார் கோயில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறதாகவும் அதற்கு உண்டான புரோட்டோடைப் விவரங்களை அவருக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதை தவிர அலிப்பிரி மலை அடிவாரத்துல 25,000 பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக ஒரு பேஸ் கேம்ப் ஆரம்பிக்க போறதாக விவரங்களை டிடிடி நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. திருப்பதி திருமலையில தற்போது உள்ள முக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது அகாமடேஷன். தினசரி 75,000 to 80,000 பக்தர்கள் தரிசனம் செய்யறாங்க. அதை தவிர அதே அளவுக்கு 80,000 பக்தர்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க திருப்பதியிலயோ அல்லது திருமலாலேயோ ஸ்டே பண்றாங்க அல்லது மற்ற கோயில்களை எல்லாம் சுற்றி பார்க்கிறாங்க. அவங்களுடைய தங்குவதற்கு இடவசதிங்கிறது தற்போது மிக நெருக்கடியாகவே உள்ளது. திருப்பதியில ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம், இது எல்லாத்தையும் ஆன்லைன்ல புக்கிங்க்கு கொடுத்துட்டாங்க. விஷ்ணு ஸ்ரீனிவாசம் மட்டும்தான் குறிப்பிட்ட அறைகள் ஆஃப்லைன்ல கொடுக்குறாங்க. திருப்பதியில வெயிட்டிங் ஹால்ல மட்டும்தான் மக்கள் லாக்கர் ஃபெசிலிட்டியோட இருக்காங்க. திருமலையில ஆஃப்லைன்ல ரூம்கள் கொடுத்தாலும் அது பக்தர்களுக்கு எண்ணிக்கையை சமாளிப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால புதிதாக அலிப்பிரி மலை அடிவாரத்துல 25,000 பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக ஒரு பேஸ் கேம்ப் அமைக்கலாம் அப்படின்ட்டு டிடிடி நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி இந்த பேஸ் கேம்ப்ல 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங், பஸ் ஸ்டாண்டு, ஏடிஎம் போன்ற எல்லா வசதிகளும் இந்த பேஸ் கேம்ப்ல இருக்கும் அப்படின்ட்டும், பக்தர்கள் இங்கே தங்கியிருந்து பஸ் உதவியால அலிப்பிரி பேஸ் கேம்ப்ல இருந்து திருமலைக்கும், திருமலையில இருந்து அடிவாரத்துக்கும் வர்றதுக்கு ஏற்பாடுகள்லாம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 25,000 பக்தர்கள் தங்கக்கூடிய இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்க்கு உண்டான ப்ரொபோசல் ஆந்திர முதல்வர்கிட்ட சப்மிட் பண்ணாங்க. அவரு அதை பார்த்து விட்டு ஓகே சொல்லிட்டு சீக்கிரம் இதற்கு உண்டான வேலைகளை ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 25,000 பக்தர்கள் தங்கும் உண்டான இந்த பேஸ் கேம்ப் மல்டி ஸ்டோரி பில்டிங் ஆரம்பிச்சாங்கன்னா பக்தர்களுக்கு இது முக்கியமாக பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே தவிர ஆந்திர முதல்வர் இந்த ரிவ்யூ சமயத்துல டிடிடி நிர்வாகத்திற்கு பல புதிய அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்காரு. அதன்படி அவர் சொல்றது என்னவென்றால், புதிய ஆட்சி குழு 100% சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்தர்களுடைய சேவை என்பது முக்கியம் என்பதனால அதுல நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல டிடிடி நிர்வாகம் ஆனது திருமலை கோயிலுக்கு வரக்கூடிய உண்டியல் காணிக்கை, டொனேஷன்ஸ் ஆகிய எல்லாவற்றிலும் வரக்கூடிய எந்த ஒரு ரூபாயையும் அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்காரு. நாம் இந்த கோயிலுடைய ட்ரஸ்டி தானே தவிர நாம் இந்த கோயிலோட பெனிஃபிஷியரி கிடையாது. அதனால செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் டிடிடி நிர்வாகம் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எந்த ஒரு செலவு செய்யும் போதும் அது பக்தர்களுக்கு நேரடியாக உபயோகமாக இருக்குதா அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு செய்யுமாறு சொல்லியிருக்காரு.
அதே போல திருப்பதி திருமலை நிர்வாகம் அடுத்த 50 வருடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மனசுல கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி கட்டமைப்புகள்ல அமைக்க சொல்லியிருக்காரு. ஆந்திர முதல்வர் தன்னுடைய பேச்சில் குறிப்பிடும் போது அவர் பதவி ஏற்பதற்கு முன்னாலேயே அவர் பதவியேற்ற பிறகு டிடிடி நிர்வாகத்தில் மற்றும் பக்தர்களுக்கு உண்டான சேவையை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதனால அந்த வாக்குறுதிக்கு எந்த விதமான சர்க்கலும் இல்லாம புது நிர்வாகம் அதுல 100% சேஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு தகவல் கொடுத்திருக்காரு. மேலும் அவர் டிடிடி நிர்வாக போர்டுக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்காரு. அதன்படி வாட்ஸ்அப் மூலம் 15 சேவைகளை உடனே ஆரம்பிக்கிறதுக்கு அவர் உத்தரவு கொடுத்திருக்காரு. அதன்படி இந்த 15 சேவைகள் ஆதார் பிளஸ் மொபைல் மூலம் லிங்க் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால எந்த விதமான குளறுபடிகளும் ஃப்ராடு நடக்காம ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டத்தை டெக்னிக்கல் கமிட்டியோட கலந்து ஆலோசித்து சீக்கிரம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இது வெகு விரைவில் இந்த சேவையை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. தற்போது வாட்ஸ்அப் மூலம் எந்த ஒரு சேவைகளும் டிடிடி நிர்வாகம் கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு எதான தவறான லிங்க் எல்லாம் அனுப்பிச்சு இதன் மூலமாக நீங்க சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு உங்களை ஏமாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த மாதிரி எல்லாம் எந்த லிங்க்கும் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தாதீங்க. அபிஷியலா டிடிடி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செயலி உடைய முழு டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டெமான்ஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி தவறான எந்த ஒரு லிங்க் வந்தாலும் அதை நீங்க உபயோகப்படுத்தாதீங்க. அடுத்ததாக இன்று தேதி 4 ஏப்ரல் வெள்ளிக்கிழமை. இன்று சுவாமிக்கு காலையில அபிஷேகம் நடைபெறும். நேற்று இரவு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்தாங்க. 4ஆம் தேதிக்கு உண்டான 12,000 டோக்கன் கொடுத்தாங்க. இந்த 12,000 டோக்கன் இரவு 11:30 மணி வரைக்கும் இருந்தது. அதன் பிறகு நாளை 5ஆம் தேதிக்கு உண்டான 4 ஸ்லாட்டுக்கான 10,000 டோக்கன் கொடுத்தாங்க. இந்த 10,000 டோக்கன் இன்னைக்கு காலையில 6:30 மணி வரைக்கும் இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு அதிகாலையில டோக்கன் கிடைச்சிருக்கு. அதனால 22,000 டோக்கன் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. பக்தர்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு இன்னைக்கு 3000 டோக்கன் கொடுத்திருக்காங்க. இந்த 3000 டோக்கன்களும் காலையில 9 மணி வரைக்கும் கூட அவைலபிலிட்டி இருந்திருக்கு. சிஆர்ஓ ரூம் பற்றிய விவரங்கள் டிடிடி நிர்வாகம் இன்னும் அப்டேட் பண்ணல. நேரடியாக சர்வதர்சனம் போறவங்களுக்கு 12 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. இறுதியாக நேற்று தரிசனம் செய்த பக்தர்கள் விவரம். நேற்று 58,864 பேர் தரிசனம் செஞ்சிருக்காங்க. 25,784 பேர் முடிக்காணிக்கை செலுத்திருக்காங்க. நேற்று சாமியின் உண்டியல் வருமானம் 4.51 கோடி. எந்த விதமான டோக்கன் இல்லாம சர்வதர்சனம் போறதுக்கு 12 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்தர்கள் 18 கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் டிடிடி நிர்வாகம் கொடுத்திருக்காங்க. இது போல நம்ம சேனல்ல திருப்பதி திருமலா சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகளை தெரிவிச்சுட்டு வரோம். நீங்க இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்களுக்கும் புதிய தகவல்கள் கிடைக்கும். அவங்களும் திருமலை சென்று சுவாமியை தரிசிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.